மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா, நம்ம எல்லாருமே ஃபோனை திறந்தோடனே ரீல்ஸ் பார்ப்போம், இல்லைனா யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்ப்போம். இதை நம்ம கண்டினியூஸாக பார்க்கறதுக்கான 10 முக்கியமான ரீசன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ ரீசெண்ட் ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபோனை திறந்தோடனே ஈதர் ரீல்ஸுக்கு போயிடுவோம், அப்படி இல்லைனா ஷார்ட்ஸில் போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு போவோம். அப்படியே அந்த ஷார்ட்ஸ்லையும் ரீல்ஸ்லையும் என்ன இருக்குது, இப்போ நம்ம மட்டும் இல்லாத நம்ம பசங்களும் ஷார்ட்ஸும் ரீல்ஸ் தான் பார்க்குறாங்க. இது மாதிரி உலகம் மாறிட்டு இருக்கு. சின்ன பசங்க ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நான் ரீல்ஸை பற்றி சொல்ல போகிறேன், ஷார்ட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரீலும் ஷார்ட்ஸும் பார்க்கறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கம்மியான எஃபர்ட்ல நம்ம மைண்டில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் ஒரு 30 செகண்டோ 20 செகண்ட்லையோ நீங்கள் சிரிச்சிருவீங்க, இல்லை ஏதாவது ஒரு சந்தோஷமான மூமெண்ட் உங்கள் மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த ரீலை வந்து ஃப்ரேம் பண்ண வச்சே அப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலுமே ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட்குள்ளே டப்புன்னு அவங்களுக்கு ஒரு எமோஷன் ட்ரிகர் ஆகிடும். அதுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே வந்து ரீலோ ஷார்ட்ஸோ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்போம். ஏன் தள்ளிக்கிட்டே இருப்போம்னா, நம்ம பிலீவ் பண்ணுவோம் நம்மளுக்காக அடுத்த வர ரீல் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாத நம்ம மைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதனாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நல்ல ரீல் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம எப்பொழுதுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வச்சா நம்மளுக்காக ஒரு புது விஷயம் இந்த ரீலில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்சனலைஸ்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணியோ இல்லை உங்களுக்கு சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் இந்த ரீலும் யூடியூப்பும் மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக மொத்தம் இது என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்டு விஷயம் வந்து பர்சனலைஸ் கண்டென்ட்டாக உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரீலோ இல்லை ஷார்ட்ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டான அட்டென்ஷன் தான் வரும். அந்த ஷார்ட்டான அட்டென்ஷனை நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டோபமைன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, நம்ம விஷுவலாக பார்க்குறதும் ஆடியோவாக கேட்குறதும் வச்சு நம்மளோட பிரெயினில் வந்து ஒரு டோபமைன் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஸ்மோக் பண்ணுறவங்கலாம் ஏன் வந்து கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த டோபமைன் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. சப்போஸ் அவங்க ஸ்மோக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பிரெயினில் வந்து ஒரு டோபமைனை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இந்த டோபமைன் எஃபெக்ட்டுக்குள்ளே நம்ம போயிடும். ஸோ டோபமைன் எஃபெக்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு ஆடியோவோ வீடியோவோ பார்க்குற விஷயத்துக்கு நீங்கள் ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோபமைன் ஹிட் ஆகிடும். டோபமைன் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த டோபமைன் வந்து திருப்பி அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து ரீலும் ஷார்ட்ஸும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து எனக்கு படிக்க வச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ரீல் பார்க்க வச்சா மேக்ஸிமம் வந்து உங்களோட ப்ராப்ளம் என்னாச்சும் இருக்குது, லைஃப்பில் என்னாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் ரீலோ ஷார்ட்ஸோ பார்க்க வச்சு வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 20 செகண்ட்ஸ் வந்து நீங்களே உங்களை மறந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டு வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுறீங்க. இது கேட்கறதுக்கே புதுசாக இருந்துச்சு, ஆனால் அது உண்மையாலே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு உண்மையான விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோமோனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்குது. அந்த ட்ரெண்டை பற்றி நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லியே நம்ம யூடியூபோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸோ இல்லை இன்ஸ்டாகிராமோ பார்க்க ஆரம்பிச்சிடும். அதாவது ட்ரெண்டில் இருக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாத போயிடுது அப்படின்னு சொல்லி நம்மக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுனாலே நம்ம வந்து ரீலோ ஷார்ட்ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமும் ஷார்ட்ஸும் உங்களுக்கு காட்டுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டபிளாக தான் இருக்கும், உங்களுக்கு தேவையான விஷயமாக தான் இருக்கும். அதாவது அல்காரிதம் பேஸ்டு ஷார்ட் ஸ்பேனில் வர வீடியோஸ்னால இது வந்து உங்களோட லைஃப்பில் ரிலேட்டபிளாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோவை வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதே ரிலேட்டடான வீடியோ தான் அடுத்து உங்களுக்கு வரும். ஸோ ஆக மொத்தம் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரிலேட்டபிளான வீடியோஸாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அல்காரிதத்தை மேக் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்ட்ராக்ஷன். அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கேஜ் பண்ணுறதும் நார்மலாக ஒரு 5 வருஷம் முன்னாடி எல்லாருமே சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ யாருமே அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து ரீலோ யூடியூப் ஷார்ட்ஸும் அனுப்புகிறோன்னா அந்த ஷார்ட்ஸ்க்கு தான் சிரிக்கிறாங்களே தவிர யூடியூப் ரீல்ஸ் தான் சிரிக்கிறாங்களே தவிர நேரில் பார்த்தா பேசுகிறவங்க ரொம்ப கம்மியாயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி மாட்டிருக்க வச்சு எனக்கு வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக வர மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு
ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி விஷயம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடறேன். சிம்பிளிசிட்டி அண்ட் அக்சசபிலிட்டி, அதாவது ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடிகிற ஒரு விஷயம், இத்தனை ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு விஷயம்னா அது ரீல் மட்டும்தான், ரீல் அண்ட் ஷார்ட்ஸ் மட்டும் தான். ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து அந்த சின்ன வீடியோஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பாய்.